அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொது தமிழ்லேருந்து இலக்கியத்தில் முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் என்ன பாருங்கள், 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நற்றிணை. 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. இரண்டாவது வினா, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரிபாடல். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். மூன்றாவது வினா, தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முல்லை ஓதலாந்தையருங்கிறது தப்பு. அப்போ முல்லை பேயினார் வருவாங்க, ஓதலாந்தையர் பாலிநிலம். நாலாவது வினா, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி கிடையாது, சடையப்ப வள்ளல். அப்போ பாருங்க, கம்பர் தேரழந்தூரில் பிறந்தவர், சரியானது. சரஸ்வதி என்றதை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அப்போ பாக்கி 3 சரி, ஆப்ஷன் பி மட்டும் தவறு. ஐந்தாவது வினா, துய்ப்பது என்ற ஒரு சொல்லுக்குரிய 2 பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கற்பது தருதல். ஆறாவது வினா, மெத்த வணிகலன் என்று கவிஞர் குறிப்பிடுவது எதனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். ஏழாவது வினா, முல்லைப்பாட்டு எந்நிலத்தை பற்றி பாடும் நூல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, முல்லை நிலம். உங்களுக்கான வினா பாருங்க, முல்லைப்பாட்டோட அடிகள் எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டாவது வினா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் இதில் தாம்பு என்பது எதனை குறிக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கயிறு. ஒன்பதாவது வினா, வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன? வெற்றி வேர்க்கை நூலின் மறுபெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, நருந்தொகை. பத்தாவது வினா, மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் யார்? ஒரு முக்கியமான வினா. மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நன்னன். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். 11வது வினா, ஆழ்ந்து அறிந்திடும் அறிவுடையவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆள்பவர். 12வது வினா, மருத்துவத்தில் மருந்துடன் எவை பங்காற்றிட வேண்டும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அன்பும் நம்பிக்கையும். 13வது வினா, புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பரிபாடல். புவியின் உருவாக்கம் குறித்து அன்றே பாடல் பாடிய இலக்கியம் பரிபாடல். 14வது வினா, பரிபாடல் நூலில் நமக்கு கிடைத்த பாடல்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 24. 15வது வினா, முரசுக்கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய அரசன் யார்? ஒரு முக்கியமான வினா. முரசுக்கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய அரசன் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. முரசுக்கட்டில் உறங்கிய புலவருக்கு கவரி வீசிய அரசன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. 16வது வினா, திருவிளையாடற் புராணம் இயற்றப்பட்ட காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 17ஆம் நூற்றாண்டு. 17வது வினா, கரங்கு என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காற்றாடி. 18வது வினா, இந்திரன் முதல் திசைபாலர் என்மரும் ஒரு வடிவமாகி ஆட்சி செய்த அரசன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சோழன்.
19வது வினா எந்த அரசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் ராசராசன் காலம். 20வது வினா சிலப்பதிகாரத்தில் சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சிலப்பதிகாரத்தில் சிற்பிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மண்ணீட்டாளர்கள். 21வது வினா சங்க கால தமிழர்கள் எதனை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறம். 22வது வினா உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று வள்ளலை புகழ்பாடும் புலவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். 23வது வினா திகிரி என்பதன் பொருள் என்ன? திகிரி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆணை சக்கரம். திகிரி என்பது ஆணை சக்கரம். 24வது வினா தமிழின் முதல் காப்பியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். தமிழில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 25வது வினா எல்லா பொருளும் எனக்கே என்பவர் இவரே என வள்ளுவரால் குறிப்பிடப்படுவோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அன்பு இல்லாதவர். 26வது வினா அவன் அலிபோல் என்பதை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அவன் கூட்டல் அலிபோல். 27வது வினா ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாய் முள்ளியார் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வன்கயத்தூர். 28வது வினா தாயுமானவர் பாடல்கள் நூலானது இவ்வாறு போற்றப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ் மொழியின் உபநிடதம். தமிழ் மொழியின் உபநிடதம் எதுனா தாயுமானவர் பாடல்கள். 29வது வினா தாயுமானவரின் மரபு எது? தாயுமானவரின் மரபு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சைவ மரபு. 30வது வினா குறிஞ்சி பல்லிலக்கியங்களின் சிறப்புக்கு காரணம் என்ன? குறிஞ்சி பல்லிலக்கியங்களின் சிறப்புக்கு காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாலிசை துறை விருத்தம். 31வது வினா செவிக்கு விருந்தளிக்கும் சுவை எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 9. 32வது வினா தூது இலக்கியம் இவ்வகை பாவினால் இயற்றப்பட்டதாகும். சரியான விடை ஆப்ஷன் சி கலிவெண்பா. 33வது வினா உவேசா தமிழ் விடு தூதுவை அச்சில் பதிப்பித்த ஆண்டு. ஒரு முக்கியமான வினா உவேசா தமிழ் விடு தூதுவை அச்சில் பதிப்பித்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1930. 34வது வினா பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் வழங்கிய பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா இதுவும். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் வழங்கிய பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருத்தொண்டர் புராணம். 35வது வினா நீரின்றி அமையாது யாக்கை இவ்வழி பயின்று வர பாடிய புலவர்கள் இருவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ குடப்புலவியனார் மற்றும் ஔவையார். 36வது வினா மணிமேகலையின் முதல் காதை எது? மணிமேகலையின் முதல் காதை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விலாவர காதை. மணிமேகலையின் முதல் காதை விலாவர காதை. 37வது வினா தீயை விட கொடியது இது என திருக்குறள் கூறுகிறது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தீமை தரும் தீய செயல்கள். 38வது வினா முருகியம் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பறை ஒலி. முருகியம்னா பறை ஒலி. 39வது வினா ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3100 பாடல்களை கொண்டது. ராவண காவியம் 3100 பாடல்களை கொண்டது. 40வது வினா உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கிய இலக்கியம் எது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்தி இலக்கியம். 41வது வினா ஆண்டாள் பாடிய கனா கண்டேன் தோழி பாடல் எத்தனையாவது திருமொழியில் இடம்பெற்றவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 6ஆம் திருமொழி. 42வது வினா பகைசெய் நெஞ்சமும் பற்றலு மொன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேம்பாவணி. 43வது வினா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் யார்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 44வது வினா சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னா ஆண்டாள். 45வது வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி புலவர் குழந்தை. ராவண காவியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை. 46வது வினா ஏறுதழுவல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஏறுதழுவல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பல்லு. ஏறுதழுவல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. 47வது வினா தாயுமானவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி? தாயுமானவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி துறவு நெறி. 48வது வினா வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உருவக அணி. 49வது வினா என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடலடிகளை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குமரகுருபரர். கடைசி வினா மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருக்கடுகம் மற்றும் ஏலாதி. நண்பர்களே நீ நம்ம பொதுத்தமிழ் இலக்கியத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.